ஒரு அடர்த்தியான காடு இருந்துச்சு. அதுல 2 குட்டி குருவிங்க அதோட அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டுக்குள்ள ஒரு கெட்ட குரங்கு இருந்துச்சு. அது அந்த காட்டுல இருந்த எல்லா மிருகங்களையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டேஞ்சர் மங்கி அன்னைக்கு அந்த 2 குட்டி குருவிங்களையும் பார்த்துருச்சு. இந்த குருவி குட்டிங்க சூப்பரா இருக்கே, இதை நம்ம பிடிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? அதை யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அந்த குட்டி குருவிங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பறந்து போச்சு. மாட்டிக்கிட்டீங்கடா குட்டி குருவிஸ், எப்படி வரம் பாரு. இப்படி அந்த குரங்கு குட்டி குருவிகளுக்கு தெரியாம அதை பிடிச்சு பாத்திரணும்னு வந்துச்சு. ஆனா குருவிங்க 2ம் அந்த குரங்க பார்த்ததும் பயந்து பறந்து ஓடிடுச்சு. குட்டிங்க மிஸ் ஆனதை பார்த்து வருத்தப்பட்ட குரங்கு கூட்டுக்குள்ள இருந்த முட்டைய பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டுச்சு. டக்குன்னு அதை எடுத்துட்டு துள்ளி ஓடி போயிடுச்சு. இத பார்த்துட்டு இருந்த குட்டி குருவிங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறதுனே தெரியாம மாத்தி மாத்தி புலம்பிட்டே இருந்துச்சு. அப்பதான் வெளியே போன அம்மா மட்டும் திரும்பி வந்தாங்க. அம்மாவை பார்த்த குட்டிங்க என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்லுச்சுங்க. அதை கேட்ட அம்மா பயந்து போய் குட்டிகளை பத்திரமா இருக்க சொல்லிட்டு முட்டைய தேடி பறந்து போயிருச்சு. அந்த அம்மா குருவி காட்டுல ஒரு இடம் விடாம தேடிச்சு. எவ்வளவோ நேரமா தேடியும் அதால அந்த குரங்க கண்டுபிடிக்கவே முடியல. இதுல ரொம்ப சோகமான அந்த குருவி ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அந்த பக்கமா நடந்து வந்த ஒரு குட்டி ரைனோ அந்த குருவி அழுறத பார்த்துச்சு. ஹலோ குருவி மேடம், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? தம்பி, நான் வீட்டுல இல்லாதப்ப என் முட்டைய ஒரு குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. எங்க தேடினாலும் அது கிடைக்கவே இல்லை. அதனால அழுதுட்டு இருக்கேன். அந்த குரங்கா? அவன் எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டு கங்கி கிட்ட ஆல்ரெடி ஒரு சேர்த்து செஞ்சிருக்கான். நான் உங்களை அவன் கிட்ட கூட்ட போறேன். தம்பி, உண்மையிலதான் சொல்றியாப்பா? ஆமா குருவி மேடம், நீங்க என் கூட வாங்க. இன்னைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன். வாங்க மேடம், போலாம். இப்படி அவங்க குரங்க தேடி போற வழியில கங்கி மீட் பண்றாங்க. கங்கி, நான் உன்னை பாப்பேனே நினைக்கல கங்கி. வா போலாம். ஏய் ரைனோ, சூப்பர்டா, வா போலாம். ஆமா, எங்க போறோம்? உன்கிட்ட ஒரு குரங்கு பிரச்சனை பண்ணுச்சுல்ல, அவன் இவங்க முட்டைய தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, அந்த குரங்கா? அவன் ரொம்ப டேஞ்சர்டா. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. நான் வர மாட்டேன்பா. நீ வேணா போயிட்டு வா, ஆனா கேர்ஃபுல்லா போயிட்டு வாண்ணே. சாரி. அவன் வரலனா என்ன, நான் இருக்கேன் குருவி மேடம். நான் கண்டுபிடிச்சு தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். பாதியிலே விட்டுட்டு போன கங்கி ரைனோவோட அம்மாவை பார்த்துச்சு. ஏய் கங்கி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? குட்டி ரைனா எங்க? ஒரு குருவியோட முட்டைய ஒரு குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு அந்த குரங்க தேடி போயிருக்க ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆண்டி. அட என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஏசப்பா பிள்ளைங்க இப்படி சொல்லாமா? அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் ஏசப்பாவை மறந்தே போயிட்டேன் ஆண்டி. ஏசப்பாவை என்னைக்குமே மறக்க கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஏசப்பா இந்த உலகத்திலே எல்லாரை விட ரொம்ப பெரியவர். ஓகேவா? கரெக்ட் ஆண்டி. ஏசப்பா இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க என் கூட வாங்க. வா போலாம். நம்ம அந்த மங்கிக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லிக் கொடுப்போம். இவங்க இப்படி கிளம்புற நேரத்துல ஆல்ரெடி போன குட்டி ரைனோவும் குருவியும் குரங்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. மேடம் மேடம், மேல பாருங்க, அந்த குரங்கு இருக்குது. என் முட்டைய மரியாதை என்கிட்ட கொடுத்துடா, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ.
என்னது வா முட்டையா? என்னோட முட்டை. ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. என்னது நான் போகணுமா? இந்த வாங்கிக்கோடா. ஏய் 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 நில்லு நில்லு நிப்பாட்டு. இன்னும் ஒரு வாட்டி நான் அட்டாக் பண்ண முட்டையை கீழே போட்டுருவேன். ஒழுங்கா இங்க ஓடி. வேணாம் 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 வேணாம், என் முட்டை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன். ஒழுங்கா இங்க ஓடிடு. ஒண்ணுமே பண்ண முடியாததுனால குருவியும் குட்டி ரைனோவும் சோகமா திரும்பி வந்துடுச்சு. வர்ற வழியில ரைனோவோட அம்மாவையும் கங்கியையும் மீட் பண்ணாங்க. அப்ப நம்மளோட குட்டி கங்கி ஒரு பிளான் சொல்லுச்சு. அதை கேட்டதும் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பிளான் படியே கங்கி மட்டும் குரங்கு கிட்ட போச்சு. என்ன ஞாபகம் இருக்காடா? இப்ப முடிஞ்சா என்ன தொட்டு பாருடா. நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன் பாத்தியா? காமெடி மங்கி, காமெடி மங்கி, தைரியம் தான் வாடா, டச் பண்ணி பாருடா காமெடி மங்கி. யாருடா காமெடி? ஓவரா பேசுறடா. இந்த வரம் பாரு. உடனே கங்கி போட்ட பிளான் படி அந்த மங்கியும் கங்கிய விரட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. கங்கி கொஞ்சம் தூரம் ஓடி போச்சு. அப்புறம் குட்டி ரைனோவும் குருவியும் இருந்த இடத்துக்கிட்ட வந்ததும் நின்னுக்கிட்டு கொஞ்சம் கராத்தே கொஞ்சம் குங்ஃபு ஸ்டெப் எல்லாம் போட்டு நம்ம மங்கிய நல்லா வெறுப்பேத்துச்சு. இப்ப வாடா அப்படின்னு சொல்லுச்சு. இவனுங்களை நம்பியாடா நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணுன? டேய், நான் காமெடி மங்கி இல்லடா, நீதான் அந்த காமெடியனே. இப்ப வந்து உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. என்னடாச்சு? அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இதுதாங்க நம்ம கங்கி போட்ட பிளான். ஒரு வழியா ரைனோவோட அம்மா அந்த குருவி கிட்ட முட்டைய கொடுத்துருச்சு. அப்புறம் குரங்குக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி விரட்டி விட்டுடுச்சு. அது அலறி அடிச்சு ஓடுறத பார்த்து அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த குருவியும் நடந்தது எல்லாத்தையும் வீட்டில் போய் சொல்லி ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஹாப்பியாக வாழ்ந்து வந்துச்சு. இப்படிதான் பிள்ளைங்களா நம்மளும் எதுக்கும் பயப்படாம ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஓகே குட்டீஸ், டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, பைபிளை ரீட் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. See you in the next video. Bye-bye.